வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் யூஸ் பண்ணுற மிக்சியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நல்லா இருக்கா, எப்படி என்ன அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த மிக்சியை வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எதுக்கெலாம் யூஸாக இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ப்ரீத்தி ஜோடி மிக்சியை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த மிக்சி நான் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த மிக்சி நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ இந்த மிக்சியை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மிக்சியோட ரேட் பார்த்திங்கன்னா 6200 ரூபா. ஆனால் ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இதோட நமக்கு 5 ஜார் கொடுத்துருக்காங்க. பெருசு, அதுக்கு அடுத்து சின்ன ஜாரு, ரொம்ப சின்ன ஜார் ஒன்று, 5 ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த ஜார் பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கு, ஜூஸ் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. இப்போ இதோட இந்த மிக்சியில் ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுறது. இந்த பிளேடு பார்த்திங்கன்னா நமக்கு மாவு பிணையிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. மாவு பிணையும் போது பார்த்திங்கன்னா இதில் உள்ளே நம்ம மாவு 1/2 கிலோ மாவு இதில் பிணைஞ்சிக்கலாம். 1/2 கிலோ மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதை மூடிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா பேக் சைடு லெஃப்ட் சைடு ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிங்கன்னா சூப்பராக பிணைஞ்சிரும். தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மாவு பிணைஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிணையலாம், அடைக்கு மாவு பிணையலாம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம மாவு பிணையலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது நமக்கு காய்கறி சீவறதுக்கு எல்லாத்துக்கும் இது இந்த மாதிரி இப்படி எடுத்தோம்னா வந்துடும். அதுக்கடுத்து நம்ம இப்படி மாட்டணும். லைட்டாக லூஸ் கொடுத்து இப்படி மாட்டிட்டு இதில் போட்டுடணும். போட்டோம்னா நம்ம கேரட் திருவறதுக்கு, அதுக்கப்புறம் திருவுற எல்லா காய்கறியுமே நம்ம இதில் திருவலாம். மாங்காய் கூட பாருங்கள், தோல் சீவிட்டு 4-5 கட் பண்ணிவிட்டு இதை மூடி நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு இப்படி அமுக்கணும்னா சூப்பராக கட் பண்ணி சீவி கொடுத்துருது. தேங்காய் கூட நம்ம திருவுறதுனா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா தேங்காய் கூட திருவி கொடுத்துருது. அதுக்கடுத்து இந்த பிளேடு பாருங்கள், நமக்கு இந்த பிளேடு இந்த காய்கறி எல்லாம் ரவுண்டாக கட் பண்ணால், நீட்டாக கட் பண்ணால், அந்த மாதிரி ஒரு கேரட்டை நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா ரவுண்டாக சூப்பராக வந்துடும். இங்கே இதில் மாட்டிட்டு இதில் கேரட் வச்சுட்டு இதை அமுக்கணும் அப்படின்னா ரவுண்டாக அழகாக கட் ஆகிடும். கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம் நீட்டாக கட் பண்ணணும் அப்படின்னா இதிலேயே நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸு, நம்ம சாத்துக்குடி ஜூஸ் போடுறதுக்கு இதை இந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் மிக்சியில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு இப்படி புழிஞ்சிங்கன்னா அழகாக அப்படி கரெக்டான ஒரு லெவலில் ஓடும். இங்கே நம்ம அந்த சாத்துக்குடியோட ஒரு பாதியை நல்லா அமுக்கி புழியணும். அமுக்கி புழிஞ்சோம்னா சூப்பராக புழிஞ்சிடலாம். இந்த ஜார் பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி மாவு, தோசை மாவு, ஒரு வடை மாவு அதெல்லாம் ஆட்டுறதுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. எப்போயுமே பாருங்கள், இட்லி மாவு மிக்சியில் ஆட்டுறீங்க அப்படின்னா ஐஸ் கியூப் கொஞ்சம் போட்டு ஆட்டினீங்கன்னா அந்த மாவு சூடாகாமல் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூஸ் போடுறதுக்கு இதில் 2 பிளேடு வருது. நம்ம இந்த பிளேடை கழட்டி அதில் மாட்டினோம் அப்படின்னா மோர் அடிக்கிறதுக்கு, அடுத்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த ஜார் நல்லா இந்த பிளேடு நல்லா யூஸ் ஆகுது. இந்த பிளேடு பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு பாருங்கள், சக்கை ஃபுல்லாக இது உள்ளே நின்றுடும். உள்ளே நின்ன உடனே நம்மளுக்கு மிக்சியில் போட்டுட்டு இப்படி ஒரு கொலா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இங்கே கீழே ஒரு பாத்திரம் வச்சிட்டோம்னா அழகாக ஜூஸ் ஃபுல்லாக இங்கே கீழே வந்துடும். இந்த ஜார் இதுக்கு 2த்துக்கும் யூஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சட்னி, கொஞ்சம் அதிகமான சட்னி அரைக்கிறோம், இல்லை பொடி அரைக்கிறோம், அந்த மாதிரி ஐட்டமுக்கு இந்த ஜாரும் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகுது. பொடி கம்மியாக அரைக்கிறோம் அப்படின்னா இந்த ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய அரைக்கிறோன்னா இதில் போட்டுக்கலாம். நல்ல பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடு நம்ம இந்த ஜாரில் பாருங்கள், இந்த பிளேடு நம்ம வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு, தக்காளி கட் பண்ணுறதுக்கு, பீட்ரூட் கட் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஜாரில் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டு, கேரட்டு, நூக்கல் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கேரட்டை ஒரு 4 பீஸ் போட்டு இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு லெஃப்டில் திருப்பினீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கட் ஆகிடும்.
இது டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு, வேலைக்கு ஆளே இல்லாதவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுது. நம்ம வந்து 6200 கொடுத்து வாங்குகிறோம் இந்த மிக்சியை. இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல. நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். நிறைய பேர் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதை பற்றி போடணுன்னு. எனக்கும் வந்து சில நேரம் மறந்துடும் இந்த வீடியோ போடுறதுக்கு. அப்புறம் இன்றைக்கி தோணுச்சு இந்த வீடியோ போடணும் அப்படின்றதுனால இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உண்மையிலே இது வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு மிக்சி தான். பாருங்கள், இந்த மிக்சியை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.